இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி ராதிகா, பாட்டி இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா? மைண்ட் ப்ளோயிங். எனக்கும் மத்தவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். சந்தோஷமோ கோவமோ தள்ளி இரு, ஓடி போயிடு, அவ்வளவுதான். பரி மத்தவங்க ஸ்டைல ஃபாலோ பண்ண மாட்டா, ஸ்டைலோட பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவா. அம்மா நீங்க எங்களை விட்டு போக கூடாது ப்ளீஸ். அம்மா பாட்டி எந்திரீங்க. நீங்க ரொம்ப நல்லவரு. பல வருஷமா எனக்கு யாரும் கொடுக்காதத நீங்க எனக்கு அத கொடுத்திருக்கீங்க. அட்டென்ஷன். Thank you so much, my friend. பாட்டி ப்ளீஸ் எந்திரீங்க பாட்டி. நீங்க அப்படியெல்லாம் போக கூடாது பாட்டி. பாட்டி பாருங்களேன், எல்லாரும் உங்களுக்காக தான் இங்க வந்திருக்க. ப்ளீஸ் எந்திரீங்க பாட்டி. ப்ளீஸ் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ப்ளீஸ் பாட்டி எந்திரீங்க ப்ளீஸ். பாட்டி ப்ளீஸ் பாட்டி. பாட்டி அம்மா தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடாதீங்கம்மா. ப்ளீஸ் எழுந்துருங்கம்மா. பாட்டி, ராதிகா உங்களை எழுந்திருக்க சொல்றாள், எழுந்திருங்க பாட்டி. அவ பேச்ச நீங்க மீற மாட்டீங்கல்ல பாட்டி. பாட்டி ராதிகா கிட்ட பேசுங்க, அவ அழறா பாருங்க. பாட்டி பாட்டி எழுந்துருங்க, எழுந்து எங்க கிட்ட பேசுங்க. அந்த கடவுள் உங்களை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டானே பாட்டி. நம்ம வீட்டோட விளக்கே நீங்க தானே பாட்டி. அது எப்படி நீங்க எங்களை விட்டு போவீங்க? இன்னும் நீங்க இருந்து எவ்வளவு விஷயம் பார்க்க வேண்டி இருக்கு. அது எப்படி நீங்க எங்களை விட்டு போலாம்? பாட்டி எழுந்துருங்க. உங்ககிட்ட சொல்லுங்க, உங்க பேச்சை கேட்பாங்கல்ல, சொல்லுங்க. நீங்க உங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லுங்க எழுந்திருக்க. நீங்க சொன்னா அவங்க எழுந்திருப்பாங்களே. பாட்டி எழுந்திருக்க மாட்டீங்களா? அம்மா உங்கள மாதிரி ரொம்ப லேட்டா கிடைச்சிருக்கீங்க. சின்ன வயசுல கிடைச்சிருந்தா தூக்கிட்டு போயிருப்ப. லேட்டனா உங்களுக்கு ஆம்லெட்டே கிடைச்சிருக்க. இப்போ எனக்கு வயசாயிடுச்சு. உள்ள போ, உள்ள போடா. எதுக்குடா என்ன முறைக்கிற? என்னையும் கொல்ல போறியா? உன்னோட பாட்டிய கொன்ன மாதிரி என்னையும் கொல்ல போறியா? கொல்ல போறியா? என்ன கொல்லுவியா? என்ன கொன்னுடுவியா? சொல்லுடா, என்ன கொன்னுடுவியா? கேக்குறல? ஒரு நிமிஷம். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உன்னோட சொந்த பாட்டியவே கொன்னுட்ட. பாட்டிடா அவங்க. தான் புள்ளைய விட அவங்க பேரனை தாண்டா பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல உனக்கு ஒரு தலைவலி ஜுரம் வந்தா கூட
ஊர்ல இருக்க அத்தனை டாக்டர்ஸையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்துவாங்க. நீ நடக்கிறதுக்கு நான் கத்து கொடுக்கலடா, அவங்கதான் உன் கைய பிடிச்சு நடக்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த உலகத்துல எல்லார விட உன்னதாண்டா அவங்க அதிகமா நேசிச்சாங்க. முதல்ல உன் வாயில இருந்து வந்த வார்த்தை அம்மா இல்ல, பாட்டின்னு தான் வந்தது. ஆனா ஆனா நீ அவங்களையே கொன்னுட்டியடா. கொன்னுட்டல, உன் பாட்டியை கொன்னுட்டலடா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? ஏன்டா ஏன் இப்படி பண்ண? குஷி குஷி, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அங்க இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு. நாம போய் அவர்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடணும். எங்க பாரு குஷி, குஷி, நாம தப்பு பண்ணிருக்கோம்ல, தெரியாம தான் பண்ணோம். ஆனா தப்பு தப்பு தானே. அந்த தப்புக்கு இப்ப நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ஆகணும். அதுக்காக நமக்கு தண்டனை கிடைச்சா அதை ஏத்துக்கணும். நீ அண்டர் ஏஜ் பொண்ணு, நீ என்ன பண்றன்னு உனக்கே புரியாம தான் அதை பண்ணிருக்க. நீ உன் தங்கச்சிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்த. தப்பு, கார் ஓட்டுறது பெரிய தப்பு தான். ஆனா இப்ப நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. நாம எல்லா உண்மையையும் சொல்லித்தான் ஆகணும். நாம கன்ஃபர்ஸ் பண்ணிதான் ஆகணும். என் கூட வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு செகண்ட் பேசணும். சொல்லுங்க சார். ஆக்சுவலி அது வந்து ஒரு நிமிஷம். இந்தாங்க அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ். கழுத்துலயும் தலையிலயும் பலமா அடிபட்டதால அவங்க இறந்து போயிருக்காங்க. சரியா 11 o'clock இறந்திருக்காங்க. இட்ஸ் a sudden death. ஸோ அடிபட்ட உடனே இறந்துட்டாங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். 11 o'clock அப்படின்னா பதினோரு மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தேன்.